வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தக்காளி சாகுபடியில் புதிய தொழில்நுட்ப முறைகளை புகுத்தி நீர், உரம், பழத்தின் சேதாரம், மகசூல் ஆகியவற்றினை கணக்கில் கொண்டு வேளாண்மையாளர்களும் நுகர்வோரும் தரமான பொருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் செயலாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பயன்பெற்ற வேளாண்மையாளர் திருச்சி மாவட்டம் அயலப்பேட்டையை சார்ந்த RM தர்மராஜன் அவர்கள். இவரின் செயல்பாடுகளை பற்றி கூற கேட்டபோது, நாங்கள் நிறையா வாழை எல்லாம் தான் விவசாயம் பண்ணிகிட்ருப்போம். அந்த வாழை பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இயற்கை இடர்பாடுகள் வர்றதுனால நிறையா எங்களுக்கு நஷ்டம் வருது. அதுக்காக நாங்கள் ஒரு டைவர்சிஃபைவாக வேறு கிராப்புக்கு போகலான்னு முடிவு பண்ணுறப்ப சரி தக்காளி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இப்போ தக்காளியில் எடுத்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. இப்போ வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படான்னு 2 ரகம் இருக்குது. இதில் நாங்கள் குச்சி கட்டும்போது இந்த தக்காளியோட விலை பார்த்திங்கன்னா திடீர்னு 1 மாதம் ஏறும், 1 மாதம் இறங்கும். அதுக்காக நாங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் இந்த ரகத்தை வீரிய ஒட்டு இந்த ரகத்தை பயன்படுத்தலாங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீரிய ஒட்டை நடவு பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நட்டையிலேருந்து ஒரு 60லேருந்து 70 நாளுக்குள்ளே எங்களுக்கு முதல் பறிப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஒரு சிறிய முறையில் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு நல்லா இருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் கூட பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான். ஏன்னா இதுக்கு குச்சி கட்ட வேண்டியிருக்கு. அந்த குச்சி கட்டினாக்கா சணல் மூலியமாக கட்டுறோம். அதே மாதிரி வீரிய ஒட்டுங்கிறப்ப சில மருந்துகள் கொஞ்சம் நமக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வைரஸு போன்றதுக்கெல்லாம் எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகங்கள் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ரகத்தை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளி இப்போ எல்லாம் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் தொலைதூர தொழில்நுட்பம் இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு மார்க்கெட்டுக்கு விலை கூடுது குறையும் போது பழத்தை உடனே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ஆந்திராவிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு விலை கூட இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதில் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குறுகிய காலத்தில் ஒரு தக்காளி இன்றைக்கி 15 ரூபா இருக்குதுங்க, ரொம்ப கூட போகலாம். அந்த மாதிரி மார்க்கெட் சர்வேக்கு இந்த வரையறுக்கப்படாத இந்த ரகம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் இந்த தக்காளியை எடுத்து இதே பந்தல் காய்கறியான பாகல் அது மாதிரி ரகங்களை பயிர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மார்க்கெட்டுக்கெல்லாம் இப்போ ட்ரேயில் வச்சு தான் தக்காளி பழத்தெல்லாம் அனுப்புகிறோம். அதனால் எங்களுக்கு டேமேஜ் அந்த மாதிரியெல்லாம் அதிகம் இல்லை. அதுக்காக நாங்கள் தக்காளியை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளி எங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா இதை பெரிய லெவலில் நாங்கள் ஏக்கர் கணக்கில் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். என் ஊருக்கு பக்கத்து KVK சிறுகமணியில் தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிறுகமணி KVKயில் நான் நிர்வாக குழு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கேன். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட அந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கவுன்சிலுங்கிற இதுலையும் நான் மெம்பராக இருந்திருக்கேன். அதனால் நான் எந்த விஷயங்கள் புதுசாக வந்தாலும் இந்த KVKயில் உள்ள சயின்டிஸ்ட்டு கூட தொடர்பு கொண்டுக்கிட்டு இப்போ என்ன வெரைட்டி இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல IHR பெங்களூரு, IRI இந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் நல்ல ரகங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க மூலயமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அங்கே உள்ள ரகங்கள் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்கள கூப்பிட்டாக்க அங்கே உள்ள விஞ்ஞானிகள் பார்த்துக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த நோய் இல்லாத ஒரு நல்ல
பயிரை எங்களால் கொண்டு வர முடியுது. அதனால் இன்றைக்கி இருக்க அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால நாங்கள் அவங்களும் யூஸ் பண்ணி அவங்களோட மேலான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த தக்காளிங்கிறப்ப உங்களுக்கு விதையை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போகிறப்ப நிறையா இருக்குது. அதனால் அங்கே அருகில் உள்ள இப்போ இங்கே திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகளிர் தோட்டக்கலை கல்லூரின்னு ஒன்று நல்ல குட்டப்பட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிறுகமணியில் வந்து கேவிகே இருக்குது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லி கும்மலூரில் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனையோ வந்து புது கருவிகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து அதில் இப்போ அந்த கருவிகள் எப்படி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட அதோட பயன்பாடுகள் பற்றி அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் வந்து சிறு சிறு விவசாயிகள் கூட இப்போ வந்து அதை வாங்கணுங்கிறது இல்லை. இப்போ இதே சிறுகமணியில் தொடக்க கூட்டுறவு வங்கிகள்லாம் வந்து வாடகைக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லை இந்த மாதிரி கேவிக்கெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ரகங்கள் நான் பண்ணணும் எங்களுக்கு பண்ணி காமிங்கிறனால அவங்க ஃபீல்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி விவசாயிகள் வந்து நம்ம அரசு இந்த மாதிரி கேவிக்கே பண்ணியிருக்க உதவிகளை நீங்கள் போய் எடுத்து பயன்படுத்த நல்லா வரணும்னு சொல்லிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற RM தர்மராஜன் அவர்களை 09344177662 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடு வளர்க்கும் பண்ணையாளர்கள் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய மேலாண்மையை பற்றி விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் தா ரவிமுருகன் அவர்கள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது ஆடு வளர்ப்பில் பொதுவான மேலாண்மை. பொதுவான மேலாண்மையை பொறுத்தவரை நாம் 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று நோய் மேலாண்மை, மற்றொன்று தீவன மேலாண்மை. இந்த நோய் மேலாண்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மேலாண்மையாகும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மாறிவரும் பருவநிலையை பொறுத்தவரை ஆடுகளுக்கு புது நோய்கள் எல்லாம் வருகிறது. அது வைரஸ் நோயாக இருந்தாலும் சரி, பாக்டீரியாவினால் வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, புது நோய்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடுகளை தாக்கி வருகின்றன. அந்த நோய்களுக்கு எல்லாம் இன்றைக்கு தடுப்பு மருந்துகள் உள்ளன. இந்த தடுப்பு மருந்துகளை நாம் உரிய காலகட்டங்களில் நாம் செய்தோமானால் நோய்கள் ஆடுகளுக்கு வராமல் தடுக்க முடியும். செம்மறி ஆடுகளை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு நோயாக கருதப்படுவது இந்த நீலநாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாகும். இதை ஆங்கிலத்தில் ப்ளூ டங் என்று சொல்வர். இந்த நோய் மழை காலத்தில் செம்மறி ஆடுகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய் வந்தால் ஒரு மந்தையில் 50 ஆடுகள் இருக்கிறது என்று வைத்து கொண்டோமானால் 10 ஆடுகளை உயிர் பலி வாங்கிவிடும். அதாவது உயிர் இறப்பு சதவீதம் 10% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மார்ட்டாலிட்டி ரேட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம். அது 10%, 10%. ஆதலால் இந்த 10% ஆடுகளில் இறக்காமல் நாம் தடுக்க வேண்டும் என்று நினைத்தோமானால் நீலநாக்கிற்கான தடுப்பு மருந்தை உரிய காலகட்டத்தில் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஆடுகளுக்கு. இதுவரை நீலநாக்கிற்கு என்று தடுப்பு மருந்து இல்லாமல் இருந்தது. இப்பொழுது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முயற்சியால் இன்றைக்கு நீலநாக்கிற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது இனிவரும் காலங்களில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. பயன்பாட்டிற்கு வந்தவுடன் செம்மறி ஆடு வளர்ப்போர் இந்த நீலநாக்கிற்கான தடுப்பு மருந்தை ஜூலை மாதம் 2வது வாரத்தில் தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டோமானால் நாம் வரக்கூடிய மழைக்காலங்களிலிருந்து நம்மளுடைய செம்மறி ஆடுகளை நாக்கு நோய் தாக்காமல் பாதுகாக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. 2வதாக வெள்ளாடுகளை பொறுத்தவரை மிக பிரபலமான ஒரு நோய், வெள்ளாடுகளை மிக கொடிய வகையில் தாக்கக்கூடிய ஒரு நோய் ஆட்டுக்கொள்ளை என்று சொல்லக்கூடிய PPR என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாகும். இந்த ஆட்டுக்கொள்ளை நோய் தாக்கினால் ஆடுகள் மந்தையில் உள்ள பாதி ஆடுகள் இறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆகலால் இத்தகைய நோய் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னோமானால் மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நோய் வெள்ளாடுகளை தாக்கக்கூடும். இந்த நோயிலிருந்து நாம் நம்மளுடைய வெள்ளாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னோமானால் முதலில் இந்த நோய்க்கான தடுப்பு ஊசியை மழைக்காலம் முடிந்தவுடன் நாம் போட்டுக்கொள்வது மிகச் சிறந்ததாகும். இந்த நோய் தடுப்பூசி மருந்து போட்டுக்கொண்டோமானால் நம்முடைய ஆடுகளை அவ்வளவாக பாதிக்காது.
மேற்கூறிய 2 நோய்களும் நோய் மேலாண்மையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோயாகும். இன்னொன்று தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டோமானால் இன்றையுள்ள மண் வளம் மற்றும் புல் வளத்தை பொறுத்தவரை நுண்சத்துக்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. ஆனால் நுண்சத்துக்கள் என்பது ஆடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாகும். நுண்சத்துக்கள் மிக முக்கியமான தேவைப்படுகிற ஒரு சத்தாகும். இந்த நுண்சத்துக்கள் எப்படி நாம் ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோமானால் தாது உப்புக்கள் மூலமாக நாம் நுண்சத்துக்கள் நிறைந்த உணவை நாம் ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தாது உப்பு என்று சொல்லக்கூடிய நுண்சத்துக்கள் நிறைந்த ஒரு உப்பை கண்டுபிடித்துள்ளது. இந்த உப்புக்கள் பல நுண்சத்துக்களின் கலவையாகும். முதலில் நம்மளுடைய கால்நடை பண்ணையாளர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண உப்பு என்பது வேறு, தாது உப்பு என்பது வேறு. சாதாரண உப்பு என்பது சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய ஒரு உப்பாகும். தாது உப்பு என்று சொல்லக்கூடியது பல்வகையான நுண்சத்துக்கள், அதாவது கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நுண்சத்துக்கள் சேர்ந்த ஒரு கலவையாகும். இந்த நுண்சத்துக்கள் சேர்ந்த கலவை ஏன் நம்மளுடைய ஆடுகளுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னோமானால் இன்று மண்களில் வளரக்கூடிய புல்களிலும் இந்த நுண்சத்துக்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. அப்படி குறைவாக காணப்படும் பொழுது அந்த புல்களை நம்மளுடைய ஆடுகள் உட்கொண்டால் ஆடுகளிலும் அந்த நுண்சத்துக்கள் கோளாறுகளால் பல்விதமான நோய்களுக்கு ஆட்படுகின்றன. நோய் எதிர்ப்பு திறன் குறைகிறது, இனவிருத்தி திறன் குறைகிறது, குட்டியின்ற ஆடுகளுக்கு பால் உற்பத்தி குறைகிறது. இந்த நுண்சத்துக்கள் தாது உப்புக்களை நாம் ஆடுகளுக்கு ஒரு நாளைக்கு 15 முதல் 25 கிராம் தீவனத்திலோ தண்ணீரிலோ கொடுக்கும் பொழுது நுண்சத்துக்களின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆதலால் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ள தாது உப்புக்களை ஆடுகளுக்கு ஒரு நாளைக்கு 15 to 20 கிராம் என்கிற அளவில் நாம் கொடுத்து வந்தோமானால் இனவிருத்தி திறன் அந்த ஆடுகளில் கூடக்கூடும். தாய்மை பண்பு உள்ள ஆடுகள், குட்டியின்ற ஆடுகளில் பால் சுரப்பு என்பது அதிகரிக்கக்கூடும். பிறக்கக்கூடிய குட்டிகள் அதிக எடை உள்ள குட்டிகளாக பிறக்கக்கூடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. மேலும் விவரம் பெற டாக்டர் தா ரவிமுருகன் அவர்களை 09488107766 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். அந்த மாதிரி எல்லாம் அதிகம் இல்லை. அதுக்காக நாங்கள் தக்காளியை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளி எங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா இதை பெரிய லெவலில் நாங்கள் ஏக்கர் கணக்கில் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். என் ஊருக்கு பக்கத்து கேவிகே சிறுகமணியில் தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிறுகமணி கேவிகேயில் நான் நிர்வாகக்குழு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கேன். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட அந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கவுன்சிலுங்கிற இதுலையும் நான் மெம்பராக இருந்திருக்கேன். அதனால் நான் எந்த விஷயங்கள் புதுசாக வந்தாலும் இந்த கேவிகேயில் உள்ள சயின்டிஸ்ட்டு கூட தொடர்பு கொண்டுக்கிட்டு இப்போ என்ன வெரைட்டி இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஐஹெச்ஆர், பெங்களூரு, ஐஆர்ஐ இந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் நல்ல ரகங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அங்கே உள்ள ரகங்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்கள கூப்பிட்டாக்க அங்கே உள்ள விஞ்ஞானிகள் பார்த்துக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த நோய் இல்லாத ஒரு நல்ல பயிரை எங்களால் கொண்டு வர முடியுது. அதனால் இன்றைக்கி இருக்க அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால நாங்கள் அவங்கள யூஸ் பண்ணி அவங்களோட மேலான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த தக்காளிங்கிறப்ப உங்களுக்கு விதையை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போகிறப்ப நிறையா இருக்குது. அதனால் அங்கே அருகில் உள்ள இப்போ இங்கே திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகளிர் தோட்டக்கலை கல்லூரின்னு ஒன்று நல்லகுட்டப்பட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிறுகமணியில் கேவிகே இருக்குது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லி கும்மலூரில் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனையோ புது கருவிகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து அதில் இப்போ அந்த கருவிகள் எப்படி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கூட அதோட பயன்பாடுகள் பற்றி அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் சிறு சிறு விவசாயிகள் கூட இப்போ அதை வாங்கணுங்கிறது இல்லை. இப்போ இதே சிறுகமணியில் தொடக்க கூட்டுறவு வங்கிகள்லாம் வாடகைக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லை இந்த மாதிரி கேவிக்கெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ரகங்கள் நான் பண்ணணும் எங்களுக்கு பண்ணி காமிங்கிறனால அவங்க ஃபீல்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி விவசாயிகள் நம்ம அரசு இந்த மாதிரி கேவிக்கே பண்ணியிருக்க உதவிகளை நீங்கள் போய் எடுத்து பயன்படுத்த நல்லா வரணும்னு சொல்லிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஆர்.எம். தர்மராஜன் அவர்களை 09344
177662 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடு வளர்க்கும் பண்ணையாளர்கள் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய மேலாண்மையை பற்றி விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் தா ரவிமுருகன் அவர்கள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது ஆடு வளர்ப்பில் பொதுவான மேலாண்மை. பொதுவான மேலாண்மையை பொறுத்தவரை நாம் 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று நோய் மேலாண்மை, மற்றொன்று தீவன மேலாண்மை. இந்த நோய் மேலாண்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மேலாண்மையாகும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மாறிவரும் பருவநிலையை பொறுத்தவரை ஆடுகளுக்கு புது நோய்கள் எல்லாம் வருகிறது. அது வைரஸ் நோயாக இருந்தாலும் சரி, பாக்டீரியாவினால் வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, புது நோய்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடுகளை தாக்கி வருகின்றன. அந்த நோய்களுக்கு எல்லாம் இன்றைக்கு தடுப்பு மருந்துகள் உள்ளன. இந்த தடுப்பு மருந்துகளை நாம் உரிய காலகட்டங்களில் நாம் செய்தோமானால் நோய்கள் ஆடுகளுக்கு வராமல் தடுக்க முடியும். செம்மறி ஆடுகளை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு நோயாக கருதப்படுவது இந்த நீலநாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாகும். இதை ஆங்கிலத்தில் ப்ளூ டங் என்று சொல்வர். இந்த நோய் மழை காலத்தில் செம்மறி ஆடுகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய் வந்தால் ஒரு மந்தையில் 50 ஆடுகள் இருக்கிறது என்று வைத்து கொண்டோமானால் 10 ஆடுகளை உயிர் பலி வாங்கிவிடும். அதாவது உயிர் இறப்பு சதவீதம் 10% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மார்ட்டாலிட்டி ரேட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம். அது 10%, 10%. அதனால் இந்த நாங்கள் நிறையா வாழை எல்லாம் தான் விவசாயம் பண்ணிகிட்ருப்போம். அந்த வாழை பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இயற்கை இடர்பாடுகள் வர்றதுனால நிறையா எங்களுக்கு நஷ்டம் வருது. அதுக்காக நாங்கள் ஒரு டைவர்சிஃபைவாக வேறு கிராப்புக்கு போகலான்னு முடிவு பண்ணுறப்ப சரி தக்காளி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இப்போ தக்காளியில் எடுத்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. இப்போ வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படான்னு 2 ரகம் இருக்குது. இதில் நாங்கள் குச்சி கட்டும்போது இந்த தக்காளியோட விலை பார்த்திங்கன்னா திடீர்னு 1 மாதம் ஏறும், 1 மாதம் இறங்கும். அதுக்காக நாங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் இந்த ரகத்தை வீரிய விட்டு இந்த ரகத்தை பயன்படுத்தலாங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீரிய விட்டை நடவு பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நட்டையிலேருந்து ஒரு 60லேருந்து 70 நாளுக்குள்ளே எங்களுக்கு முதல் பறிப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஒரு சிறிய முறையில் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு நல்லா இருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் கூட பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான். ஏன்னா இதுக்கு குச்சி கட்ட வேண்டியிருக்கு. அந்த குச்சி கட்டினாக்கா சணல் மூலியமாக கட்டுறோம். அதே மாதிரி வீரிய ஒட்டுங்கிறப்ப சில மருந்துகள் கொஞ்சம் நமக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வைரஸு போன்றதுக்கெல்லாம் எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகங்கள் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ரகத்தை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளி இப்போ எல்லாம் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் தொலைதூர தொழில்நுட்பம் இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு மார்க்கெட்டுக்கு விலை கூடுது குறையும் போது பழத்தை உடனே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ஆந்திராவிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு விலை கூட இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதில் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குறுகிய காலத்தில் ஒரு தக்காளி இன்றைக்கி 15 ரூபா இருக்குதுங்க, ரொம்ப கூட போகலாம். அந்த மாதிரி மார்க்கெட் சர்வேக்கு இந்த வரையறுக்கப்படாத இந்த ரகம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் இந்த தக்காளியை எடுத்து இதே பந்தல் காய்கறியான பாகல் அது மாதிரி ரகங்களை பயிர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மார்க்கெட்டுக்கெல்லாம் இப்போ ட்ரேயில் வச்சு தான் தக்காளி பழத்தெல்லாம் அனுப்புகிறோம். அதனால் எங்களுக்கு 10% ஆடுகளில் இறக்காமல் நாம் தடுக்க வேண்டும் என்று நினைத்தோமானால் நீலநாக்கிற்கான தடுப்பு மருந்தை உரிய காலகட்டத்தில் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆடுகளுக்கு இதுவரை நீலநாக்கிற்கு என்று தடுப்பு மருந்து இல்லாமல் இருந்தது. இப்பொழுது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கழகத்தின் முயற்சியால் இன்றைக்கு நீலநாக்கிற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது இனி வரும் காலங்களில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. பயன்பாட்டிற்கு வந்தவுடன் செம்மறி ஆடு வளர்ப்போர் இந்த நீலநாக்கிற்கான தடுப்பு மருந்தை ஜூலை மாதம் 2வது வாரத்தில் தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டோமானால்
நாம் வரக்கூடிய மழைக்காலங்களிலிருந்து நம்மளுடைய செம்மறி ஆடுகளை நீலநாய் நாக்கு நோய் தாக்காமல் பாதுகாக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவதாக, வெள்ளாடுகளை பொறுத்தவரை மிக பிரபலமான ஒரு நோய், வெள்ளாடுகளை மிக கொடிய வகையில் தாக்கக்கூடிய ஒரு நோய் ஆட்டுக்கொள்ளை என்று சொல்லக்கூடிய PPR என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாகும். இந்த ஆட்டுக்கொள்ளை நோய் தாக்கினால் ஆடுகள், மந்தையில் உள்ள பாதி ஆடுகள் இறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆகலால் இத்தகைய நோய் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னோமானால், மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நோய் வெள்ளாடுகளை தாக்கக்கூடும். இந்த நோயிலிருந்து நாம் நம்மளுடைய வெள்ளாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னோமானால், முதலில் இந்த நோய்க்கான தடுப்பூசியை மழைக்காலம் முடிந்தவுடன் நாம் போட்டுக்கொள்வது மிகச் சிறந்ததாகும். இந்த நோய் தடுப்பூசி மருந்து போட்டுக்கொண்டோமானால் நம்முடைய ஆடுகளை அவ்வளவாக பாதிக்காது. மேற்கூறிய 2 நோய்களும் நோய் மேலாண்மையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோயாகும். இன்னொன்று தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டோமானால், இன்றையுள்ள மண் வளம் மற்றும் புல் வளத்தை பொறுத்தவரை நுண்சத்துக்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. ஆனால் நுண்சத்துக்கள் என்பது ஆடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாகும். நுண்சத்துக்கள் மிக முக்கியமான தேவைப்படுகிற ஒரு சத்தாகும். இந்த நுண்சத்துக்கள் எப்படி நாம் ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோமானால், தாது உப்புக்கள் மூலமாக நாம் நுண்சத்துக்கள் நிறைந்த உணவை நாம் ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தக்காளி சாகுபடியில் புதிய தொழில்நுட்ப முறைகளை புகுத்தி நீர், உரம், பழத்தின் சேதாரம், மகசூல் ஆகியவற்றினை கணக்கில் கொண்டு வேளாண்மையாளர்களும் நுகர்வோரும் தரமான பொருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் செயலாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பயன்பெற்ற வேளாண்மையாளர் திருச்சி மாவட்டம் அயலப்பேட்டையை சார்ந்த RM தர்மராஜன் அவர்கள். இவரின் செயல்பாடுகளை பற்றி கூற கேட்டபோது,